வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ. ஜூன் 17 இன்னைக்கு உலகம் முழுக்க பார்த்தீங்கன்னா வறட்சிக்கு எதிரான ஒரு நாளாக அனுசரிக்கிறாங்க. இப்போ தான் நல்லா மழை பெஞ்சுருக்குது, என்னப்பா வறட்சி அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இது 1995 பார்த்தீங்கன்னா ஐக்கிய நாடுகள் சபையால் உருவாக்கப்பட்டது. நம்ம ஊரில் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான காலநிலை மாற்றங்கள் 6 விதமான பருவங்களாக இருக்கிறதுனால நமக்கு அந்த விஷயம் தெரியல. பட் இந்த பாலைவன பகுதிகள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனைன்றது இன்னைக்கு வரைக்கும் இருந்து தான் இருக்கும். அதுவும் துணை சகாரா பகுதிகள், ஆப்பிரிக்காவினுடைய பல பகுதிகள்லாம் பார்த்தீங்கன்னா வறட்சியினுடைய எல்லைக்கே போயிட்டு இருக்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வாழ தகுதி இல்லாத ஒரு இடமாவே அது மாறிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே வருத்தமும் வேதனையும் அடைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இதனுடைய ஒரு உச்சகட்டமாக பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு சில வருடங்கள்லாம் கழிச்சு போக அது என்ன ஆகும் அப்படின்னா 60 மில்லியன் மக்கள் அந்த பகுதிகளிலிருந்து இடம்பெயர்ந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு இடம்பெயர்ந்து போகலாம். இதனால் ஒரு பெரிய சலசலப்பு ஏற்படலாம், நிறைய மக்கள் இறப்பை நோக்கி போகலாம். இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகள் அப்படின்றது இந்த வறட்சியால் ஏற்பட்டுன்னு இருக்கு. இதுலேருந்து நம்ம எப்படி வெளியில் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ஆராய்ச்சிகளும் அதுக்கான நடவடிக்கைகள் எடுக்கக்கூடிய ஒரு நாளாக தான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு டே ஐக்கிய நாடுகள் சபையால் உருவாக்கப்பட்ட ஒரு தினமாக அனுசரிக்கிறாங்க. இந்த வறட்சிக்கு எதிரான ஒரு நாளாக ஜூன் 17. நெக்ஸ்ட் நேஷனல் டே ஆஃப் ரிமெம்பரன்ஸ் ஃபார் விக்டிம் ஆஃப் ஃபாரஸ்ட் ஃபயர் அப்படின்னு சொல்லிட்டு போர்ச்சுகல்ல ஒரு டே அனுசரிக்கிறாங்க. இது மத்திய போர்ச்சுகல்ல பார்த்தீங்கன்னா ஒரு காட்டுத்தீயானது ஏற்பட்டுச்சுங்க 2017. இந்த காட்டுத்தீ பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பரவ ஆரம்பிச்சு ஒரு சடன் பீரியட்ல பார்த்தீங்கன்னா பயங்கரமாக டெவலப் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா அதோடு சேர்ந்து கிட்டத்தட்ட 156 தீப்புயல் அதில் ஏற்பட்டிருக்கு. இதனால கிட்டத்தட்ட 45,000 ஹெக்டேர் அளவுக்கு நிலங்கள் பாதிக்கப்பட்டு முழுக்கும் எரிஞ்சி சாம்பலாயிருக்கு. 500 வீடுகள் பெரிய லெவலில் பாதிப்பை ஏற்படுத்த கிட்டத்தட்ட 1700 வீரர்கள், தீயணைப்பு வீரர்கள்லாம் ஒன்றா இதை அணைக்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணாங்க. பட் அந்த தீன்றது கண்ட்ரோலை மீறி போயிட்டே இருந்தது. இதனால கிட்டத்தட்ட 66 பேர் இறந்து போனாங்க, 250 பேர் ஒரு பெரிய காயத்தை அடைஞ்சாங்க. இதை பார்த்துட்டு இருந்த அண்டை நாடுகள் இது இஷ்யூ பெருசாக போக இதுக்கு எப்படியா நம்மளும் சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு பிரான்ஸ், இத்தாலி, மொராக்கோ, ஸ்பெயின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட நாடுகள் அவங்களால முடிஞ்ச ஹெல்ப் பண்ணாங்க. அதாவது இந்த ஹெலிகாப்டர் மூலமாக தண்ணியை பீச்சடிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தும் இந்த ஜூன் 17 ஸ்டார்ட் ஆன இந்த தீயானது பார்த்தீங்கன்னா 24ஆம் தேதி தாங்க அது முடிவுக்கே வந்தது. ஸோ அது ஒரு பெரிய துயரமாக பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா போர்ச்சுகலுடைய வரலாற்றில் ஒரு பெரிய டெட்லியஸ்ட் ஃபயர் அப்படின்னா இதுதான். அண்ட் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஃபயர் அவங்களுக்கு நடந்திருக்கு. பட் 1900க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 11வது ஒரு மிகப்பெரிய ஒரு பேரழிவாக நிறைய மக்கள் இறந்த ஒரு நிகழ்வாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஃபயர் இருக்குங்க. ஸோ இந்த காட்டு தீ இவ்வளோ பிரச்சனையை ஏற்படுத்த இதுக்காக உயிரிழந்தவங்களை அனுசரிக்கணும்னு சொல்லிட்டு உருவாக்கப்பட்ட ஒரு தினமாக தான் பார்த்தீங்கன்னா நேஷனல் டே ஆஃப் ரிமெம்பரன்ஸ் ஃபார் த விக்டிம் ஆஃப் ஃபாரஸ்ட் ஃபயர் அப்படின்னு சொல்லிட்டு போர்ச்சுகல் அனுசரிக்கிறாங்க ஜூன் 17. நெக்ஸ்ட் ஆக்குபையிங் டே அப்படின்னு சொல்லிட்டு லாட்வியாவில் ஒரு டே அனுசரிக்கிறாங்கப்பா. இது 1940 நடந்த ஒரு சம்பவம். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஜெர்மனுக்கும் சோவியத் யூனியனுக்கும் ஒரு பெரிய ஃபைட் நடந்தது, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று தான். ஸோ அந்த சுச்சுவேஷன் லாட்வியாவோட சோவியத் யூனியன் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு ஒப்பந்தம்லாம் போட்டிருந்தாங்க. ஸோ அந்த ஒப்பந்தத்தை மீறின மாதிரி சில நடவடிக்கைகள் ரெண்டு பேருக்கும் முரண்பட்டு போக கடைசியில் லாட்வியா என்ன பண்ணிட்டாங்கன்னா அதை எதிர்த்து நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதை பார்த்துட்டு இந்த சோவியத் யூனியன் என்ன பண்ணிட்டாங்க, எங்களையே எதிர்க்கிறீங்களான்னு சொல்லிட்டு அடுத்த நாளே எல்லா படை வீரர்களையும் அவங்க நாட்டுக்குள்ளே எல்லா பகுதிகளிலும் முக்கியமான இடங்கள்லாம் நிற்க வச்சிட்டாங்க. இதனால் அவங்க ரெண்டு பேருக்குள்ளும் பிரச்சனை ஏற்பட்டு கிட்டத்தட்ட 34,000 பேர் லாட்வியாலே இறந்து போனாங்க. ஸோ இது ஒரு மிகப்பெரிய ஒரு பேரழிவாக பார்க்கப்படுது. ஸோ இந்த ஒரு அழிவை நினைவு கூறணுன்றதுக்காக அதில் இறந்தவங்களை நினைவு கூறணுன்றதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு தினமாக தான் பார்த்தீங்கன்னா இந்த தினத்தை அனுசரிக்கிறாங்க லாட்வியா ஜூன் 17. நெக்ஸ்ட் நேஷனல் ஏவியேஷன் டே அப்படின்னு சொல்லிட்டு ஆர்மேனியாவில் ஒரு டேங்க. மோஸ்ட்லி இந்த ஏவியேஷன் டே அப்படின்றது முதல் முறையாக அந்த ஃப்ளைட்டு பறக்க விட்டனால அவங்களுடைய நிறுவப்பட்ட அந்த நாளில் தான் செலவு பண்ணுவாங்க. பட் ஆர்மேனியாவை பற்றி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறாங்க. 1910 பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் அவங்க நாட்டினுடைய இன்ஜினியராகவும் இன்வென்டராகவும் இருக்கக்கூடிய ஒரு பர்சன் தான் பார்த்தீங்கன்னா ட்ரையான் புயா அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, ஒரு ஃப்ளைட்டை ரெடி பண்ணி அதை பறக்கிறதுக்கான ட்ரைனிங், அதாவது அந்த ரைட் சகோதரர்கள் கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டு இருப்போம்ல, அந்த சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருந்தாங்க இதை பற்றி கண்டுபிடிக்கிறதுக்கு. அதில் இவரும் ஒரு ட்ரையை பண்ணார். ஸோ அது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லெவலில் ஃபெயிலியரில் தான் முடிஞ்சுது. பட் இருந்தாலும் ஒரு முயற்சி அப்படின்றது பெரிய விஷயம் இல்லை. ஸோ அதை பண்ணது மட்டும் இல்லாமல் அவங்க நாட்டினுடைய ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு இன்வென்டரும் கூட இவர். ஸோ அந்த நாளை நினைவு கூர்ந்து தான் பார்த்தீங்கன்னா அவங்க நாட்டினுடைய நேஷனல் ஏவியேஷன் டே அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணுறாங்க ஜூன் 17. நெக்ஸ்ட் குளோபல் கார்பேஜ் மேன் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேங்க. இது என்னன்னா, இன்னைக்கு நம்ம எல்லாரும் சந்தோஷமாக இருக்கும், பெரிய லெவலில் நோய்கள்லாம் இல்லாமல் நம்ம இருக்கிறோம்னா அதுக்கு முக்கியமான காரணம் இந்த துப்புரவு பணியாளர்கள் தான். சும்மா அவங்கள பெருமைப்படுத்தணும் அப்படின்ற ஒரே நோக்கத்துக்காகலாம் இது வரல. இதுக்கு பின்னாடி அவ்வளோ பெரிய விஷயம் இருக்குதுங்க. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீ உலகத்தினுடைய அபாயகரமான தொழில்களில் இந்த துப்புரவு பணி தொழிலும் வச்சிருக்கிறாங்க. ஏன்னா மற்ற தொழிலெலாம் கூட பார்த்தீங்கன்னா அதுக்கு பாதுகாப்பு கவசங்கள், உபகரணங்கள்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கும். இதுக்கு நீங்கள் என்னதான் பாதுகாப்பு கவசங்களும் உபகரணங்களும் போட்டாலும் அது நம்ம எப்படியாவது ஏதோ ஒரு விதத்தில் அந்த ஹியூமன் பாடி அஃபெக்ட் பண்ண தானே செய்யும். அதுவும் நாங்கள் இருக்கக்கூடிய கழிவுகள்லாம் பார்த்தீங்கன்னா நினச்சி பாருங்களேன், நம்மளே வீட்டை சுத்தம் பண்ணிட்டு ஒரு சின்ன கவரில் போட்டு எடுத்துன்னு போயிட்டு குப்பையில் போடுறதுக்கு அவ்வளோ யோசிப்போம். அந்த 2 விரலில் பிடிச்சி எடுத்துகிட்டு போயிட்டு மேலே எங்கேயும் பற்றக்கூடாதுன்னு அவ்வளோ பார்த்து பண்ணுவோம். பட் அதில் தான் அவங்களோட வாழ்க்கையே இருக்குது அப்படின்னும் போது அது எவ்வளோ பெரிய ஒரு விஷயம். ஸோ இப்படி தங்களுடைய உடல் நலத்தையும் தங்களுடைய வாழ்க்கையவே பணைய வச்சு நமக்காக வாழ்ந்துக்கிறாங்க. யாருங்க நமக்காக வாழ்வா? நம்ம குடும்பத்தை சார்ந்தவங்க தான். அப்போ மறைமுகமாக இந்த உலகத்தில் நம்ம எல்லாருக்கும் சொந்தமாக இருக்கிறவங்க நிச்சயமாக இந்த துப்புரவு பணியாளர்கள் தான். ஏன்னா நம்ம நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க இருக்கிறாங்க. அந்த வசூல் ராஜா படத்தில் வர மாதிரி சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இவங்க மட்டும்தான் வரப்போகிற வியாதியை தடுக்கிறதுக்கான வேலையை பார்த்துட்டு
பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி உன்னதமான ஒரு பணியை தான் இவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த பணியை கண்டிப்பாக நம்ம பாராட்டி ஆகணும்னு சொல்லிட்டு உருவாக்கப்பட்டதாக இருக்குங்க. 14ஆம் நூற்றாண்டில் பிரிட்டனில் ஃபஸ்ட் டைமாக இந்த ஒரு வேலைன்றது ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்களாம். அப்போ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரேக்கர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சுருக்காங்க. ஏன்னா ஒரு சின்ன ஒரு மாட்டு வண்டியில் பார்த்தீங்கன்னா எல்லா குப்பையும் அள்ளி போட்டு போகிறது அப்படின்றது அவங்க அப்போ அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜாக இருந்திருக்கு. ஸோ அந்த ஒரு விஷயங்கள்லாம் நினைவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உலகத்தினுடைய அபாயகரமான ஒரு தொழிலை செய்யக்கூடிய இந்த பர்சன்ஸ்லாம் கண்டிப்பாக கொண்டாடி ஆகணும்னு சொல்லிட்டு 2011 உருவாக்கப்பட்ட ஒரு தினமாக தான் பார்த்தீங்கன்னா குளோபல் கார்பேஜ் மேன் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து செய்கிறாங்க ஜூன் 17. நெக்ஸ்ட் வேர்ல்டு கிராக் டே அப்படின்னு சொல்லிட்டு முதலைகள் கொண்டாடுறதுக்காக ஒரு டே வந்து உருவாக்கிறாங்க. வழக்கமாக தான் அந்த இனங்கள்லாம் அழிச்சிட்டு நம்ம கொண்டாடுவோம்ல, அந்த மாதிரியான ஒரு டே தான். மத்திய ஆப்பிரிக்கா, அப்புறம் ஆசியா, ஆஸ்திரேலியா இந்த மாதிரியான பகுதிகளில் மட்டுமே கிட்டத்தட்ட 18 வகையான முதலைகள் இருக்குதான். இந்த முதலைகளுக்கு பற்றியான சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இதுக்கு நினச்சதுன்னா தன்னுடைய ஹார்ட் பீட் லெவலில் ரெடியூஸ் பண்ண முடியுமா, ஹை லெவலும் பண்ண முடியுமா. அதே மாதிரி இதுங்கெல்லாம் பார்த்தா ஒரு பாறை மாதிரி இருக்கும் பாடி. பட் ஆனால் உண்மை என்னன்னா அதனுடைய எந்த பகுதிகளை நீங்கள் தொட்டாலும் அதால் உணர முடியுமா, நம்ம கையில் இருக்கக்கூடிய ஒரு அந்த கை ரேகைகள்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு பெரிய லெவலில் இருக்குதே தவிர்த்து அதாவது உணர முடியாதுன்னு நினச்சிடாதீங்க. அதால் நல்லா கேட்கவும் முடியாது. அட் த சேம் டைம் அதுக்கு நாக்கு இல்லை, அது நாக்கோட வந்து ஒட்டி இருக்க மாதிரியான ஒரு தசை பகுதியாக தான் தாடையில் இருக்குமா. ஸோ இப்படிப்பட்ட இந்த முதலைகள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வருஷங்களாக இந்த பூமியில் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய உணவுச் சங்கிலியில் மிக முக்கியமான ஒன்று. இதில் இருக்கக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது கிட்டத்தட்ட 2000 கிலோ அழுத்தத்தில் கடிக்க முடியும், தாக்குதலை நடத்த முடியுமா ஒரு நல்லா வளர்ந்த முதலையால். ஓங்கி அடித்தா 1.5 டன் வெயிட்னு சொல்லுவாங்களே, பட் இது ஓங்கி கடித்தா 2 டன் வெயிட்டு பார்த்துங்க. ஸோ அப்படி ஒரு பவர்ஃபுல்லான முதலைகள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் பாதிக்கவும் படுறாங்க. இவங்க அந்த முதலைகளும் நம்மளேருந்து பெரிய லெவலில் பாதிப்பையும் சந்திச்சுட்டு இருக்கு. ஸோ இப்படி மனிதர்களுக்கும் முதலைகளுக்கும் இருக்கக்கூடிய இந்த முரண்பாடு தவிர்த்துட்டு இது சந்தோஷமாக வாழ்றதுக்குன்னா வழியாக அதை பார்க்கணுன்றதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு தினமாக தான் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு கிராக் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து அனுசரிக்கிறாங்க ஜூன் 17. நெக்ஸ்ட் நேஷனல் டே அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்லாந்துலங்க. இது 1944 பார்த்தீங்கன்னா அவங்க நாட்டில் என்ன பண்ணாங்கன்னா, இப்போ டென்மார்க்கோட நம்ம சேர்ந்து இருந்துடலாமா, இல்லை நமக்கே ஒரு குடியரசை உருவாக்கிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்லாண்ட்லாம் பேசியிருந்த சமயத்தில் மக்களுக்காக வாக்கெடுப்பு வச்சாங்க. நீங்களே சொல்லிடுங்கப்பா அப்படின்ட்டு மக்கள் அதுக்கு ஆதரவு தெரிவித்து முதல்ல பிரதமரையும் உருவாக்கிட்டாங்க. அந்த பிரதமர் தான் ஃபஸ்ட் டைமாக அவங்களுடைய குடியரசை வந்து அந்த இது வாசிக்கிறார், நம்ம குடியரசு அடைஞ்சிட்டோம் அப்படின்ட்டு. ஸோ அதனால் சூஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் நேஷனல் டே அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்லாந்து வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க ஜூன் 17. நெக்ஸ்ட் நீ பக்ரீத் செலிப்ரேட் பண்ணுறாங்கப்பா. எப்படியாவது இன்னைக்கு ஒரு பிரியாணியாவது கச்சிராதா அப்படின்னு ஏக்கத்தில் உட்காந்துக்கிறவங்கள நானும் ஒருத்தேன். சரி விஷயத்துக்கு வந்துடும். ஸோ பக்ரீத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தியாக திருநாள் அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அல்லாஹ் மேலே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பக்தியில் இருக்கக்கூடியவர் தான் இப்ராஹிம். அப்படிப்பட்டவர் என்ன பண்ணுவார்னா, ஒரு கட்டத்துக்கு அப்புறம் தன்னுடைய மகன் இஸ்மாயிலே வந்து அல்லாஹ் கேட்டார்னு சொல்லிட்டு பலி கொடுக்கறதுக்கு முன் வந்துடுவார். ஏன்னா எல்லாத்தையும் இறைவன் கொடுத்தது தானே, அவனை எடுத்துக்கிறதுல என்ன இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன தயக்கம் கூட இல்லாமல் பண்ணதுன்றது பெரிய விஷயம் அப்படின்றது வெளிப்படுத்துகிற ஒரு விஷயமா இருக்கும். அட் த சேம் டைம் அதுக்கப்புறம் அல்லாஹ் வந்து தடுத்து நிறுத்தி இதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ஆட்டை பலி கொடுத்தா போதும்னு சொன்னோன்னே ஆட்டம் பலி கொடுத்துட்டாங்க. அண்ட் இதனுடைய பேசிக்கான கான்செப்டாக என்ன இருக்கும்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய இக்கட்டான சூழ்நிலை எங்களுக்காக ஒரு சாப்பாடையும் உணவையும் கொடுத்துருக்கு அந்த அல்லாஹ்வுடைய கருணைன்றது பெரிய விஷயம் அப்படின்றத கொண்டாடுறதுக்காகவும், அட் த சேம் டைம் அவருடைய பக்தி நம்ம எதுவுமே அல்லாஹ் மேலே உண்மையாக இருந்துட்டா அவர் எல்லாத்தையும் நம்ம கொடுத்துருவார் அப்படின்ற ஒரு கான்செப்ட்லையும் வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்கப்பா. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, மோஸ்ட்லி பல நாடுகளில் ஆடு மாடு இது 2 தான் பேஸாக வந்து வெட்டுவாங்க. பட் அதை தாண்டி சில பேர் அவங்களுடைய இடத்துக்கு ஏற்ற மாதிரியான விலங்குகளை பலி கொடுக்குறது அப்படின்ற ஒரு விஷயம் வச்சுருக்காங்க. ஸோ இந்த பலியை கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, இல்லாதவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு பங்கு ஒதுக்கிறாங்க. அப்புறம் அவங்களோட ஃபேமிலிக்கு, அப்புறம் சகோதரர்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் பிரித்து கொடுக்கக்கூடிய ஒரு நாளாகவும், இது வந்து ஒரு தியாகத்தினுடைய வெளிப்பாடாக இருக்கக்கூடிய ஒரு நாளாகவும் தான் பார்த்தீங்கன்னா இந்த நாளை வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்கப்பா. முக்கியமாக வந்து இந்த மக்கா யாத்திரை போகிறது அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வச்சுருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு நாளாக இந்த இஸ்லாம் மாதத்தினுடைய 10வது நாள் வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. அப்படி உருவாக்கப்பட்ட மாதிரி தான் பார்த்தீங்கன்னா பக்ரீத் இன்னைக்கு இஸ்லாமியர்கள் செலிப்ரேட் பண்ணுறாங்க. இந்த வருஷத்தில் வரக்கூடிய 2 மிகப்பெரிய திருவிழாக்களில் ஒன்று பக்ரீத். அப்படிப்பட்ட இந்த பக்ரீத்தை கொண்டாடுறவங்க இனிய பக்ரீத் தின நல்வாழ்த்துக்கள்ப்பா. விடியும் என்று விண்ணை நம்பு, நீ முடியும் என்று உன்னை நம்பு அப்படின்ற மாதிரியான கதைகள்லாம் விடுறதுக்கு நான் ரெடியாக இல்லை. காரணம் என்னன்னா, வெற்றி மட்டும்தான் வாழ்க்கையில் சந்தோஷம் தருமா? கண்டிப்பாக கிடையாது. நம்ம வாழக்கூடிய வாழ்க்கையே சந்தோஷம் தான்றதை புரிஞ்சுக்கிற வரைக்கும் நமக்கு கண்டிப்பாக சந்தோஷம் கிடைக்காது. மறுபடியும் எல்லாரும் நாளைக்கு வந்து சந்திக்கிறாரு. உங்கள்கிட்ட விடுபடுறது நான் உங்கள் பண்ணி நீங்கள் பார்த்துட்டு இருக்கேன். இந்த நிகழ்ச்சி இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ.